ஏஎல்பி ஜோதிடர் கோயந்தம் பேசுகிறேங்க. இப்போ ஜாதகர் ஒரு கேள்வி. ஜாதகருக்கு இப்போ பிறப்பு லக்கணம் வந்து மகர லக்கணமாக போகுது. மகர லக்கணம் பிறப்பு லக்கணம். இப்போ ஏஎல்பியாக போகிறது நமக்கு வந்து மேச லக்கணம் போகுது. மேச லக்கணத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இப்போ 4ஆம் இடமா போகுது. அப்போ ஏஎல்பி லக்கணம் 4ஆம் இடம் சொத்து சார்ந்த பிரச்சனை. சொத்து வாங்குவாங்க அப்படிங்கிற சொத்துக்குண்டான 4ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரு? 11 இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியோட சேர்ந்துருக்காரு. அப்போ சொத்துனால லாபம். அப்போ லக்னாதிபதி இப்போ சொத்து வாங்கி ஆகணும். இப்போ ஏதாவது சொத்து வாங்கினீங்களா ஐயா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஆமாங்க, இப்போ அட்வான்ஸ் கொடுத்துக்குதுங்க, கிரையும் தான் யார் மேலே பண்ணுறதுன்னு வந்து யாருக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க கேள்வி. அப்போ மனைவி மேலே இது பண்ணி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. மனைவிக்கு 2க்கும் 7க்கும் உடையவர் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ லக்னாதிபதிக்கு செவ்வாய்க்கு 11ல் சுக்கிரங்குது. அப்போ வந்து மனைவி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் மனைவி மேலேயே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அப்படியே பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ உள்ளூர்லேயே வந்து இங்கேயே ஏதோ தொழில் செய்யலாமா அப்படின்னு ஜாதகர் கேட்டார். இப்போ வந்து 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்த அதிபதி லக்னாதிபதிக்கு 12ல். அப்போ வந்து நீங்கள் இப்போத்துக்கு வந்து வெளியில் தாங்க வேலை செஞ்சாகணும். இங்கே சொந்த பூமியில் வந்து இங்கே இருக்க முடியாது, பூர்வீகத்தில். இன்னும் ஏஎல்பி இப்போ வந்து பரணி 1 போகுது. பரணி 4 முடிஞ்சு கார்த்திகை 1 முடிஞ்சு முன்னே 5 வருஷம் கழித்து கார்த்திகை 2 ஏஎல்பி லக்கணம் உங்களுக்கு வந்து அப்போ வந்து ரிஷப லக்கணமாக வந்துடும். ரிஷப லக்கணம் ஏஎல்பி லக்கணமாக வந்த உடனே அப்போ சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னாதிபதி. அப்போ நீ வந்து கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு வந்துடுவீங்க. இங்கே பூர்வீகத்துக்கு வந்து இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே தொழில் நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சு வரையும். 10ஆம் அதிபதி குரு உங்களுக்கு வந்து எங்கே இருக்கிறாரு? குரு வந்து 5ல் இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் பூர்வீகத்துக்கு வந்துடுவீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. வந்து அது வரைக்கும் நீங்கள் வெளியில் தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வந்து மறைஞ்சிருக்கிறீங்க. இப்போ 5ஆம் அதிபதி குழந்தை, 5 குழந்தைக்கு நீங்கள் வந்து 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு 12ல் குழந்தைங்களும் மறைஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் வெளியில் இருந்தால் தான் நல்லா இருக்குது. தொழில் எப்படி இருக்குன்னா, தொழில் வந்து 7 குடைவர் வந்து 7ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால நீங்கள் வந்து தொழில் வந்து வெளியில் செய்யலாம், நல்லாயிருக்கும். நண்பர்களால் தொழில் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வெளியிலே இருங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்து சொந்த ஊர்லேயே நீங்கள் வந்து தங்கிக்கலாம் இப்படி நான் சொல்லியிருக்கிறேங்க. இப்போ லக்னாதிபதியோட புதன் சேர்ந்துருக்கனால பத்திரம் கண்டிப்பாக நீங்கள் நிலம் வாங்கி ஆகணும். அதனால் நிலம் வந்து வாங்கி உங்கள் மனைவி மேலே ஜெயம் பண்ணுவீங்க. நல்லா இருக்குது, லாபஸ்தானத்தில் இருக்குது, நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேள்வி வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு நீங்கள் எங்களுக்கு உண்டான கேள்விக்கு பதிலாக தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி.